அன்பான என் இனிய பெரிய உறவுகளே, இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கணும். அதுக்கான பதிலும் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நான் சாப்பிட்றத பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். கரைச்ச சோறு, எண்ணெய் வெங்காயம், லெமன் ஊறுவா, அதனோட சோறு. ஓகேவா? இப்போ இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ஒரு 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 கட்டத்தில் நம்ம சில விஷயங்களை ஐயோ சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். இன்றைக்கி நான் மிஸ் பண்ண விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு 400 கட்டி நான் மேட்டுப்பாளையம் ரன்னுக்காக அமௌண்ட் கட்டியிருந்தேன். பட் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு எங்கள் கையில் வெறும் 100 ருபீஸ் தான் இருந்துச்சு. அப்போ யோசித்தேன், எங்கே நான் இருக்கிறது மருதமலை சைடு, சரிங்களா? நான் இங்கிருந்து ஒரு 100 ருபீஸை நம்பி நான் மேட்டுப்பாளையம் போய் ரன்னிங் முடிச்சுட்டு வர்றத என் மனசு அவ்வளவு சமாதானமாகவே கேட்கல. அதே இது நம்மளுக்கு கையில் பணம் குறிப்பிட்ட அளவாவது இருக்கணும். வெறும் 100 ரூபாயை நினச்சிட்டு நம்ம போனோம்னாக்கா இன்றைக்கி 500 ரூபாயே ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. அப்போ இது நடைமுறைக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனை. ஏன்னா 400 ரூபா நான் பணம் கட்டியிருக்கேன். ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் எது டிசிஷனில் சரின்னு நினச்சேன். முதல்ல 400ங்கிறது 600 ரூபாய்க்கு நான் ஒரு பட்ஜெட் போட்டிருந்துருக்கணும். ஏன்னா 400 ரூபாய் ஈவெண்ட்டு கட்டினாலும் மீதி இருக்கிறது நான் போக்குவரத்துக்கு வச்சுக்குவேன். இந்த போக்குவரத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுங்களா? நம்ம மட்டும் 100 ரூபா வச்சுட்டு போனால் போதும், நம்ம மட்டும் ஒரு 50 ரூபா வச்சுட்டு போனால் போதும். அந்த மைண்ட் தாட் ஒரு நிலை போல் செட் ஆகாது. ஏன்னா பல நண்பர்கள் நண்பிகள் எல்லாம் கூடுற இடம், சரிங்களா? ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தர் நம்ம கூட பயணம் பண்ணலாம். அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்குற அளவுக்காவது நம்ம கையில் காசு இருக்கும். அல்லது ஒரு கலந்தாய்வு பேசும்போது எல்லோரும் ஒரு நிறைய பொருள் வாங்கினாக்கா அதில் ஷேரிங்க்கு நம்ம கொஞ்சம் ஏதோ ஒரு தொகையை கொடுக்குற மாதிரியாவது இருக்கணும். அதுக்காக நீங்கள் ரொம்ப போயிடாதீங்க. எல்லாம் போனால் ஓடிட்டு வர முடியாதுன்னா மிஷினுங்களா? அந்த மேரத்தான் அங்கே சந்திக்கக்கூடியவங்க இவங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு நாள் நம்ம மன வலியினுடைய எல்லையற்ற ஒரு நிலையை சுமூகமான நிலையை மாற்றிட்டு வர்றோம், சரிங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சாதாரணமாக அப்படி போகிறது நல்லதில்லை, சரிங்களா? அப்போ நீங்கள் தொடர்ந்து இல்லை அப்படி தான் போகணும், நீங்கள் பேசுகிறதா சரியில்லை அப்படின்னு சொன்னால் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னென்னா அப்போ நீங்கள் ஒரு மிஷின், உங்களுடைய தேவைக்காக ஏதோ ஓடுறீங்க, திருப்பி வந்துடுறீங்க. மற்றபடிக்கு அடுத்த நிலையிலையோ அல்லது அடுத்தவங்க கூட ஒரு 2 நிமிஷம் பேசுகிறதாலோ இல்லை அவங்க கூட பழகிறதாலோ உங்களுக்கு அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா தோணுது. அப்போ அந்த டாபிக் ரொம்ப போனால் சீரியஸ் ஆகிடும். அப்போ என்கிட்ட போதிய அமௌண்ட் இல்லை, முதலே எடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா மாத கடைசி வேறு, சரி வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 ரூபாயை எடுத்து வச்சுக்கிட்டு, ஏன்னா எமர்ஜென்சிக்கு எனக்கு ஏதோ ஒன்று தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 ரூபாய் மட்டும் வச்சுட்டு இன்றைக்கி ரன்னிங் போகல. அப்போ என் மனசில் கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே ஒரு கேள்வி ஓடிட்டே இருந்துச்சு. ஆனால் இதை பற்றி பேசலாமா வேண்டாமா அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கக்கூடாதாங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் வரலாம். ஆனால் நிறையா பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, நிறையா பேர் சொல்கிறாங்க. பட் சொல்கிற விதம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, சரிங்களா? இப்போ அதில் ஒரு விதம் தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் கரைச்சி சோறு சாப்பிட்றேன், சின்ன வெங்காயம் சாப்பிட்றேன். இதை பார்த்தோன்னே எத்தனை பேர்த்துக்கு இது சாப்பிடணும்னு தோணுச்சு. சாப்பாட்டை நாமளும் கரைச்ச சோறு சாப்பிட்லாம், வெங்காயம் வச்சு சாப்பிட்லாம், இல்லை கருவாடு வச்சு சாப்பிட்லான்னு அப்போது உங்களுக்கு ஆசை தோணிடுச்சு, சரியா? தோணுனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து அதை எப்படியெல்லாம் கூட சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னெல்லாம் கூட நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஒரு சிலர் காலங்கத்தில் வேணுன்ட்டே என்ன சொல்கிறது, இந்த பழைய சோறு திங்கிறோம்னு காமிக்கிறக்க வேண்டிய
பண்ணுறாளாட்ருக்குது அப்படின்னு ஒரு தரப்பு பேசுவாங்க. இன்னொரு தரப்பு என்னம்பாங்கன்னா, இப்போ இவ சொல்லி நாடு இருந்த போதா, இப்போ இவ சொல்லி எல்லோரும் வாங்க போகிறாங்க பண்ண போகிறாங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஏற்ற நிலையில் ஒரு மாதிரி பேசுவாங்க. சரியா? அப்போது இந்த ஒரு விஷயத்தை பேசும்போது 3 டாப்பிக்கில் ஒவ்வொருத்தர் எப்படி நினைக்கிறாங்கங்கிற சொல்லிட்டோம். அப்போ இன்னும் பலதரப்பட்ட மக்கள் இருக்கும்போது அவங்கெல்லாம் என்னென்னலாம் யோசிப்பாங்க, யோசனை பண்ணிப்பாங்க. சாதாரணமான ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஒரு கரைச்ச சாதம், ஒரு லெமன் ஊறுகாய், ஒரு சின்ன வெங்காயம், இது எத்தனை வேலை செய்து பாருங்க. இந்த இடத்துல இப்போ நான் சொன்ன விஷயத்தை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆடை நிமித்தங்கள் பற்றி பேசுறதுனால சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய பார்வையை சரியாக வச்சுக்கணும், உங்களுடைய இதை சரியாக வச்சுக்கணும்னு சொல்லி ஆண்கள் மேலே பழின்னு தான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போ சாதாரணமாக ஒரு சாப்பாடு நான் தானே சாப்பிட்றேன், நீங்கள் பேசாமல் வீடியோ நான் என்ன பேசுகிறனோ அதை மட்டும் கேட்போன்னு நினைக்கணும். இல்லைன்னா சோறுன்ட்டு எதை பண்ணுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும். இதுதான் நியாயமாக இருக்கும். அதாவது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க, இதுதான் நடக்கும். அப்போது பார்வை சரியில்லைங்கும் போது, இப்போ நான் ஒரு சாப்பாட்டு சாப்பிடும்போதே 3 விதமாக யோசிக்கிறவங்கள சொல்லும்போது, ஆடையினுடைய நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு சேரை ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க எடுத்திருப்பாங்க. அப்புறம் அவங்க இல்லை அதே மாதிரி இன்னொரு சேரீ எடுக்கணும்னு சொல்லி போட்டு இன்னொரு பெண்கள் போய் அந்த மாதிரி சேரீ எடுப்பாங்க. ஏதாவது ட்ரெண்டிங்காக ட்ரெஸ்ஸு வந்திருக்கும், இல்லை இந்த பார்ட்டிக்கு நம்ம ட்ரெண்டிங்காக போடலாம் அப்படிம்பாங்க, அல்லது ஒரே மாதிரி ட்ரெஸ் போடலாமாங்க. இதெல்லாம் உயர்வான விஷயம் தானே. துணிமணி வாங்கிக்கிறது, பிடிச்சிக்கிறது, எல்லோரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி போட்டுக்கிறது, பிடிச்சிக்கிறதுன்னு. அப்போ கிட்டத்தட்ட நிறையா விஷயங்களில் பார்வையின் மூலமாக தான் நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டு போகிறோம். அல்லது யாராவது சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருந்து போட்டு நம்மளா ஒரு இமேஜினேஷனுக்கு போய் அப்போ அதன் மூலியமாகவும் நம்ம போகிறோம். இந்த இடத்துல நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு உணர்வு பூர்வமான சில விஷயங்களும் இது கூட கனெக்டடில் இருக்கா. ஒரு இது பண்ணுறது அது மாதிரி தான் செக்ஸும். என்னடா திடீர்னு என்னமோ பேசிட்டு என்னத்துக்கோ வர்றாளா அப்படிங்கிறீங்களா? நீங்கள் மனசாட்சியில் ஒரு செகண்ட் ஆனோ பொண்ணோ அப்படி கை வச்சுக்கோங்க, பொய் பேசாமல் சொல்லுங்கள். ஒரு செக்ஸுவலாக உங்களுடைய உணர்வு எந்த மாதிரி மனோநிலையில் இருக்கோ அந்த டைமில் செக்ஸுவலாக ஒரு ஜோக் படிக்கும்போது, இப்போ கணவன் மனைவியாக இருக்கிறவங்களா இருந்தாக்கா 2 பேரும் சேர்ந்து பேசலாம் அப்படின்னு ஒரு யோசனை வரும். அல்லது காதலன் காதலியாக இருந்தாங்கன்னாக்கா அதில் அந்த ஒரு ஜோக்கை பார்த்ததுனாலையோ, அல்லது அந்த ஒரு பிக்சர், அந்த ஒரு மூடு கிளப்புற மாதிரியான ஒரு பிக்சர் பார்த்ததுனாலையோ பேசுகிறேன், கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு வரேன். அப்போ எண்ணங்களை தூண்டுறதுனாலையோ உடனே ஒரு ஃபோன் பண்ணி, நீ என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, ஸ்டார்டிங்கே விஷம் வைக்கிறதே அது, அங்கே தான் விஷம் வைக்கிறது. சரி, சாப்பிட்டியா, இன்றைக்கு மேலே ஒரே நினப்பாக இருந்ததுப்பா, அதான் கூப்பிட்டேன், வரையா, நான் வேணால் கொஞ்சம் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்ததுனாக்கா, ஏய் பாத்தியா, அதை படிச்சியா, வாங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துடும். பிள்ளையில அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறியா, இல்லைன்னா நான் என்ன கொண்டு போய் எங்கள் அக்கா வீட்டில் விட்டுட்டு வரட்டுமா, எப்படி ஏதோ ஒன்று, அல்லது பிள்ளைகளை பக்கத்து வீட்டுக்கு அனுப்பிடுமா அப்படின்னு. அப்போது உங்களுக்கு செக்ஸுவலான ஆசைகள் வந்த உடனே அதை தீர்த்துக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இப்போ ஃபேமிலியில் நீங்கள் இப்படி யோசிச்சிங்க பாருங்க, அது தப்பில்லை. ஆனால் ரியல் லைஃப்பில் அறக்குறையாக இருக்கிறவங்க, அப்புறம் ஹஸ்பண்டு இருந்தும் இல்லாதவங்க, அதே மாதிரி பெண்களுடைய பழக்க வழக்கத்தின் பேரில் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறவங்க, இவங்க அத்தனை பேர் இருக்கக்கூடிய உலகத்தில் தான் நம்ம இருக்கோம், இருக்கிற இடங்களில் தான் நம்ம இருக்கோம். அப்போது
ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல வர்றது என்னென்னா, கொஞ்சம் தயவு செய்து இது நீங்கள் கேட்டு தான் ஆகணும். இது ஒரு பெரிய பதிவாகவே இருந்துட்டு போகட்டும், தப்பில்லை. ஒரு நாள் நான் பேசுனதாகவே இருக்கட்டும். அப்போது இந்த மார்பகம் வெளியில் வந்து என்ன சொல்கிறது, தெரியறத எப்படியெல்லாம் மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு ஆடைகளை பற்றி நம்ம ப்ரைஸர் போடுறோம், ப்ளவுஸ் போடுறோம், அதுக்கு மேலே ஜர்க்கின் மாதிரி ஏதோ ஒன்று மேலே போடுறோம். பத்தாவதுக்கு சீலை ஒரு 10 மடிப்பு எடுத்தாவது சீலை மேலே போடுறோம். அது இல்லைன்னா ஆனால் கொஞ்சம் பேக் போங்களேன், ப்ளவுஸ் இல்லாமல் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க உடுத்தின சேலையினுடைய திண்ணம் எவ்வளோ தெரியுமா? அந்த நூல் புடவையினுடைய திண்ணம் அவ்வளோ கட்டியாக இருக்கும். அதே மாதிரி அந்த சீலையினுடைய நீளம் எவ்வளோன்னா 8 கெஜம். 8 கெஜம்னா அப்போ எவ்வளோ நீளம்னு நினச்சி பாருங்கள். இடுப்பில் சுற்றி மேலில் சுற்றி மறுபடி அதாவது மாராப்பு போட்டு அந்த மாராப்பு நீளத்தை எடுத்து இந்த மாரோட சேர்த்து கட்டுவாங்க. காமிக்கிறேன். இப்போ இது அந்த 8 கஜ நூல் புடவைன்னு வைங்களேன், மாராப்பு போட்டிருப்பாங்க. எப்படி மாராப்பு போட்டிருப்பாங்க? அன்றைக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு வந்து கை தூக்குற வேலை காலை தூக்குற வேலையில் செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தது. ஒரு கட்டுப்பாடு இருந்தது. இப்படி போட்டுக்குவாங்க. போட்டுட்டு இது இங்கே இப்படி மடிப்பு சுருக்காக அப்படி மடிப்பு இப்படி மலர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு நீளமாக இப்படி விடுறாங்க பாருங்க. இதை விட அதிகமாக இந்த நீளமாக விடுற அந்த முந்தானியினுடைய அளவை இப்படி எடுத்தால் இத்தனை அகலத்துக்கு வராது, இதை விட இன்னும் அகலமாக இருக்கும்டா. இப்படி கொண்டு வருவோம். இப்படி கொண்டு வந்து இப்படி சுற்றி அந்த சீலை கட்டினா அவங்க ஆட்டலாம், அரைக்கலாம், துவைக்கலாம், எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். அது முன்னாடி ஆம்பளைங்க சும்மா வாழை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்க மாட்டாங்க. அவையவே காடுகளுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. இவங்க வீட்டில் பொம்பளைங்க தான் இருப்பாங்க. ஒரு குடும்பத்தாரில்னு எடுத்துட்டிங்கனாக்கா கண்டதை சிந்திக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. 8 பிள்ளைங்க, 7 பசங்க, 12 பிள்ளைங்க, 13 பிள்ளைங்க, இப்படி நிறைய இருப்பாங்க. அப்போ அடுத்தடுத்து அவங்க பேச்சு, சத்தம், வேலை, அத்தனை பேர்த்துக்கு ஆக்கணும், அரிக்கணும், அப்படி இப்படின்னு ஓல்டாக ரொம்ப யோசனை பேக்கில் கொண்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. சில விஷயங்கள் என்னுடைய பாதுகாப்பு நிலையை சொல்கிறேன். ஒரு வீட்டில் 10 பொம்பளை பிள்ளை பெற்றிருந்தாலும் கூடி ஒரு ஆம்பளை பையன் இருந்துட்டான்னாக்கா அந்த வீட்டு பக்கம் போக மாட்டாங்க. அவங்கள ஒரு மாதிரி நடைமுறை நடத்த மாட்டாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு சிறு வயசில் கணவனை இழந்துட்டா அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்கள, உனக்கெல்லாம் இதெல்லாம் வந்து கேட்டு தானே பேசுகிறேன். இல்லை, அந்த மாதிரி வயசானவங்க எங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னு நான் சொல்கிறேன். சரியா? அந்த மாதிரி வயசானவங்க நிறைய ஆயுசோட 100 வயசு 102 வயசு இல்லை செத்தவங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்டையெல்லாம் உட்காந்து பாடமாக கேட்டிருக்கேன். எப்படியெல்லாம் அவங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தினாங்கங்கிறத கேட்டிருக்கேன். ஆனால் அந்த சிறு வயசில் என்கிட்ட ஏன் அவ்வளோ பேசுனாங்க அப்படிங்கிறத விட நான் கொஞ்சம் நிறைய பேசுவேன். அப்போ அவங்களுக்கு வந்து நான் பேசுறதுனால அவங்க மனசில் இருக்கிறது கொட்டுறதுக்கான ஒரு கோப்பையாக நான் இருந்திருக்கேன். அதனால தான் அவங்க சொன்னது என் மனசில் அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு கணிப்பு நல்லாயிருக்கும். சில பேர்த்துக்கிட்ட சொன்னால் அது மற்றவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். அப்போ அந்த சீலையை கட்டுறது, அந்த சீலையினுடைய மாராப்பை போட்டுக்கிறது, பிடிக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி எனக்கு ஒரு லைஃப் தனிப்பட்ட மாதிரி ஒரு இதாக இருந்தாலும் என் கணவருடைய அம்மா 8 கஜ சேலை தான் கட்டுவாங்க. அந்த போட்டிருக்கிற ஜாக்கெட்டு அவங்களுக்கு தோதா உடுத்தினாலும் அது என்ன சொல்கிற சட்டை மாதிரி தான் போடுவாங்க. போட்டிருந்தாலும் அவங்க நிற்கிறது இதெல்லாம் சில பெண்களினுடைய நல்ல நடத்தைகளை பெருமையாக பேசுகிறது தப்பில்லை. சரிங்களா? அப்போது எனக்கு வந்து அவங்க நடந்துக்கிட்டதெல்லாம் வேறு மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய ஒதுக்கத்தை நான் ரொம்ப கவனித்தேன். இப்படி குறுகுன மாதிரி நினைக்குவாங்க, இப்படி சேர்ந்த மாதிரி இது பண்ணுவாங்க. மருமகங்கிட்ட பேசும்போதும் கூட அந்த சீலை இழுத்து இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு சைஸாக அந்த கதவுக்கிட்ட நின்று தான் பேசுவாங்க. அப்புறம் சாப்பிடக்கூடும், நீ எல்லாம் பண்ணக்கூடாது, எதுவாக இருந்தாலும் மகம் மூலியமாகவே கொடுத்துடுவாங்க. இவங்க போய் மருமக முன்னாடி நிற்க மாட்டாங்க. நல்லா நினச்சிக்கோங்க. ஒரு பெண்ணினுடைய முழு இதையும் வந்து ஒரு இரவில் அவங்க அனுபவிக்கிறாங்க, பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது
மறுநாள் காலையில் வீட்டில் வந்து பெண்ணுடைய அம்மா அப்பா ஒரு புதுமையான உணர்வுகளை முடிச்சுக்கிட்டு வெளியில் வர்றவங்களுக்கு, ஏன்னா அப்போல்லாம் அவ்வளோ கற்பு மேலே ஒரு பெரிய ஒரு பாண்டிங் இருந்தது. வெளியில் வர்றவங்களுக்கு தன்னுடைய பெண்ணை பார்த்துட்டாங்க அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருக்கும். ரெண்டாவது, இவங்க வந்து நம்மளை பார்க்கும்போது நீ எப்படி பார்ப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு மனோநிலையை வச்சு தான் அந்த காலத்தில் வந்து மருமகன் முன்னாடி மாமியார்கள் போக மாட்டாங்க, அவங்க சாப்பிடும்போது அமர மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் மருமகனுக்கு வயசு அம்மாவினுடைய வயசை விடவே அதிகமாக இருக்கும். நல்லா யோசனை பண்ணிக்கணும். அம்மாவினுடைய வயசை விடவே அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க ஒரு பக்குவத்தை சொல்லி 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 அது ஒரு ஒதுக்கமான ஒரு நிலையில் வளர்த்துனாங்க. ஏன்னா இன்னொரு விஷயத்துக்கு நான் வரேன். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்பகத்துக்காக எவ்வளவோ போராட்டங்கள் நடந்திருக்கு. இதுக்கு எவ்வளவோ வரி கட்டியிருக்காங்கன்னு சொல்லி போட்டு வீடியோலெல்லாம் பசங்க பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். மார்பு அறுத்தெறிஞ்ச கதையிலெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போது தன்னுடைய மார்பகங்களை இப்படி ஓப்பனாக வச்சுருக்கோம், எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையை நீங்கள் கொடுக்குறீங்களேன்னு சொல்லி போட்டு எத்தனையோ பேர் உயிர் விட்டுருக்குறாங்க. அப்படி விட்டு அப்படியே அது ஒரு பாரம்பரியமான உடைகளோடு நம்ம அழகாக தெரியணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் நம்மளைய கொண்டு வந்து ஒரு எத்தனையோ உயிர்களுக்கு அப்புறம் எப்படி சுதந்திரம் கிடைச்சதோ அதே மாதிரி பெண்ணுக்கு ஆடையினுடைய அளவுகளில் ஒரு ஒதுக்கமும் ஒரு சூழலும் அன்கம்ஃபர்டபுளாக இருந்த ஒரு நிலையையும் மாற்றினது எவ்வளவோ போர்க்களங்களுக்கு பின்னாடி தான். சரிங்களா? எவ்வளவோ சண்டைகளுக்கு பின்னாடி தான். எத்தனையோ பேர்த்தினுடைய மார்பகங்களை அறுத்து எரிஞ்சதுக்கப்புறம் தான். அப்போது அந்த மாதிரியெல்லாம் ஒரு மான மரியாதைகளை காப்பாற்றும்படியாக செய்து காப்பாற்றி இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அவமரியாதையாக எடுத்துக்கிறது, அதை மதிக்காமல் இருக்கிறது. இன்னொரு பாயிண்ட்லேருந்து சொல்கிறேன். இவங்க வந்து கேரளாவில் ஒரு மாதிரி உடை உடுத்துவாங்க, மலேசியாவில் ஒரு மாதிரி உடை உடுத்துவாங்க. இப்போது ஏன் அந்த மாதிரி வித்தியாசம் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி உடை உடுத்துவோம், இன்னும் வேறு வேறு நாடுகளில் வேறு மாதிரியான உடை உடுத்துவோம். அங்கத்த மண், அங்கத்த இந்த பஞ்சபூதங்களினுடைய சூழல், இதெல்லாம் எப்படியெல்லாம் கன்வே ஆகி மாறி இருக்குதோ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை வச்சு தான் அவங்க ஆடையை அதிகமாக உடுத்தணும். இப்போ நான் லிப்ஸ்டிக் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், லிப்ஸ்டிக்குங்கிறது நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு பனிப்பொழிவு கிடையாது, அந்த மாதிரியான ஒரு வறட்சி கிடையாது, அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இது அழகு அப்படிங்கிற பேரில் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தது. இன்றைக்கி அவங்க நம்மகிட்ட இருந்து இப்படி பனியெல்லாம் பொழிஞ்சாலும் இந்த மாதிரி ஆயில்கள்லாம் இருக்கா, இந்த மாதிரி இயற்கையான விஷயங்கள்லாம் இருக்கா, அப்போ அதையெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ரெண்டாவது, இங்கே இச்சைகள் அதிகமாக ஊறுற மாதிரி அங்கே இச்சைகள் ஊறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடையவே கிடையாது. ஒரு குளிர்ச்சியான இடத்துல இருக்கிறவனுக்கு செக்ஸுவலான எண்ணங்கள் தோணாது. நல்லா புரிஞ்சு கேட்டுக்கணும். ஒரு இயற்கையான ஒரு சூழலில் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதே 18 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி சொல்கிறேன், கவனமாக கேளுங்க.